அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஃபேக்ட் செக் பண்ண போகிறது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே உடைய ஐடி விங்குடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு சில தினங்களுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, கோமதி அப்படிங்கிறவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டதுனால திமுகவினரால் அடித்து கொள்ளப்படலை அப்படிங்கிற ஒரு பதிவு செஞ்சுருந்தாங்க. சரி, இது என்ன உண்மைத்தன்மை? அதாவது பிஜேபிக்கு ஓட்டு போட்டதுனால தான் அவங்க கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் திமுககாரங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன உண்மை அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம போடுறோம். என்ன உண்மை தெரிய வருது அப்படின்னா, இவங்க சொல்கிறது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். கோமதி அப்படிங்கிறவங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க. அவங்க பிஜேபிக்கு அலையன்ஸில் இருக்காங்க இல்லையா, அதனால் ஜெயக்குமார் அவங்களுடைய ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் தான் இருக்காங்க. அதனால் பிஜேபி அலையன்ஸ், ஸோ நீ பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிருப்ப அப்படிங்கிறது தான் இந்த எதிர்த்தரப்பினருடைய திமுக உறுப்பினர். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைமணி. இவங்க திமுகவுடைய உறுப்பினராக இருக்காங்க. சரி, ஜெயக்குமாருக்கும் கலைமணிக்கும் முன்விரோதம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை யார் சொல்லியிருக்கா? அந்த மாவட்டத்துடைய நிர்வாகமே ஒரு லெட்டர் ஹெட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2021 7வது மாதம் இந்த கலைமணிக்கும் ஜெயக்குமார் அவங்களுக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டது. அதனால 19ஆம் தேதி அங்கே இருக்கிற ஒரு மாரியம்மன் கோயில்கிட்ட இந்த கலைமணியுடைய குடும்ப உறுப்பினர்கள், அவங்களுக்கு தேவையான நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்ததாகவும், ஜெயக்குமார் மற்றும் அவங்களுடைய உறவினர்கள் அவங்க அந்த பகுதியில் ஓட்டு போட்டுட்டு வரும்போது பிரச்சனை நடந்திருக்கு. என்ன பிரச்சனை நடந்திருக்கு? பிஜேபிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடலை, பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு அவங்க பிரச்சனையை இழுத்துருக்காங்க. ஆனால் நிர்வாகம், அந்த மாவட்டத்துடைய நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரச்சனை நடந்ததுக்கான காரணம், அதாவது 19ஆம் தேதி இவங்க கொலை செய்யப்பட்ட காரணம் அந்த சண்டையில் தான் ஆரம்பிக்குது. அதாவது 2021 அந்த 2 குடும்பத்திற்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த கலைமணி அப்படிங்கிறவங்க திமுக உறுப்பினர். அதை நம்ம நல்லா பார்க்கணும். அந்த 2 சண்டையை நிறுத்துறதுக்காகவும் தடுக்கிறதுக்காகவும் கோமதி அவங்க போயிருக்காங்க. அப்போ அவங்களுடைய மார்பில் அடிபட்டிருக்கு. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு போடல அப்படிங்கிறத சொல்லி தான் அவங்க திட்டியிருக்காங்க, திட்டி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக வருது. இது பொய்ன்னு திமுககாரங்க திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது பொய் இல்லை, அதுதான் நிஜம் அப்படிங்கிறதுக்கு ஜெயக்குமார் அவர்களும் அவங்களுடைய உறவினர்களுமே வீடியோ ஒரு பதிவில் நம்ம பார்க்க முடியுது. அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். போலீஸ் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு அந்த முன்னிறுவதம் இருந்துச்சு, அதனால தான் சண்டை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தேர்தல் அன்னைக்கு சண்டை, அந்த முன்னிறுவதல் சண்டை தான். தாமரைக்கு ஓட்டு போட்டுன்னு சொன்னதுனால சண்டை கிடையாது. இன்னும் அப்படி மாத்தி சொல்றாங்க. அதெல்லாம் உள்குத்து நினைக்கல. ஓட்டு தாமரைக்கு போட்டதுனால தான் சண்டை. நிறைய பேர் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது இவங்க இந்த அப்புறம் எதிர்கட்சிக்காரன் உங்களுக்கு தெரியுது, போட போன்னு தெரியுது. அதை வச்சு அவங்க அந்த கேலி கிண்டல் அதெல்லாம் இது பண்றாங்க. ஒரு போலீஸ் மாத்தி சொல்றாங்க, ஏற்கனவே உங்களுக்கு முன்னுரிமை இருந்தது, அந்த சண்டை தான் தாமரைக்கு ஓட்டு போட்டதுனால இல்லன்னு சொல்லி மாத்தி சொல்றாங்க போலீஸ். அதான் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப தலைவர் அவங்க ஓட்டு போட்டது இவங்க தாமரைக்குன்னு சொன்னதுனாலதான் மெயின் சண்டை. 4 நாள் சண்டை வருது. 3 சண்டை 4 நாள் வளர்த்துறது, இல்ல 4 நாள் மிஞ்சா வளர்த்துறது. புரியுதுலையா? இதுதான் மெயின் காரணம். தாமரைக்கு ஓட்டு போட்டதுனால தான் அடிச்சு. இதான் காரணம். முன்விரோத காரணம் இல்லை. அதாவது முன்விரோதம் இருந்தால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எவ்வளோ நாள் இருக்குது, 2021 22 வாக்கில் நடந்த பிரச்சனைக்கு இப்போ ஏன் வரணும்? அதாவது திட்டமிட்டே இவங்க இதுதான் காரணம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது டிஎம்கேவுடைய ஐடி விங் இந்த மாதிரி ஒரு தவறை நியாயப்படுத்தும் வகையில் இப்படி பதிவு பண்ணுறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க.